Hello friends, welcome to Sowmya Samayalarai. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது என்னன்னா மீன் தலை மிளகு பிரட்டல். இதுதான் நான் செஞ்சு காமிக்க போறேன். எங்க வீட்ல வந்து மோஸ்டா நான் மீன் தலையை நான் குழம்புல போட மாட்டேன். ஏன்னா குழம்புல ரொம்ப அந்த கவிச்ச ஸ்மெல் ஆட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேத்துக்கு அது பிடிக்கும், எனக்கு அது ஆக்சுவலி பிடிக்காது. ஸோ அதனால நான் தலையை தனியாக பெப்பர் ஃப்ரை மாதிரி பண்ணிடுவேன். ஸோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் ஒரு கொத்து அளவுக்கு நம்ம கருவேப்பிலையை அது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் தான் இதுக்கு செமையாக இருக்கும். ஸோ கருவேப்பிலை நிறைய கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொரிஞ்சதும் நம்ம 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சுக்கலாம். அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கி எடுத்துப்போம். இப்போது அது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வதங்கினதும் நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். என்னோடது காரம் கம்மியாக இருக்கும், அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள் குழம்பு மிளகாய் தூள் ரொம்பவே காரமாக இருந்ததுன்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நமக்கு லாஸ்ட்டில் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது கம்மியாகவே இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா ஒட்டாமல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அந்த பச்சை வாசனை போகட்டும். இது பச்சை வாசனை போயிட்டு இருக்கட்டும். அந்த சமயத்தில் நம்ம ஒரு பேஸ்ட்டு தயாரிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக தேங்காய். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இதை ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவில் இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம மீன் தலையை இதில் ஆட் பண்ணிடலாம். நான் 2 மீன் தலை எடுத்திருக்கேன். அதோட நான் 2 வாலும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மீன் தலையை நல்லா கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போது மீன் தலையை ஆட் பண்ணதும் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. ஸோ அந்த மசாலா நல்லா அந்த மீன் தலையில் கோட் ஆயிடணும். கோட் ஆனதுக்கப்புறம் இப்போது அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு இது ஒரு ஹாஃப் குக் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இது நல்லா சிம்லேயே வச்சு வேக விடுங்க. இப்போ பாதி வெந்துருச்சு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய், மிளகு, சீரகம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா அந்த மீனோட கோட் ஆகணும். கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக இதுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். நம்ம அந்த மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணி ஊற்றினாலே இதுக்கு போதுமானது. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இது நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம். இது குழம்பா பண்ண போகிறதில்ல. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் நல்லா வேக விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வெந்து வர சமயத்தில் நம்ம கொஞ்சமாக இதுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் இப்போ இது கூட ஆட் பண்ணிடுறேன். புளித்தண்ணி ஆட் பண்ணி 3 to 5 minutes வரைக்கும் அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நம்ம ஸ்டவ்வை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மீன் தலை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே யம்மியாக இருக்கும். மீன் தலை சாப்பிட்றவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ்ஷு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கிங்க. சௌமியா சமையலறை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.